அவர் வருஷம் முழுக்க என்னைய பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டே உட்காருவாரு. அப்ப ரெகுலரா வர ஆளுதானா? 12 மணிக்கு மேல அந்த பாம்பு படுத்துரும். ஏன் மச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நல்ல நாள்ல ஒரு டான்சர் வந்தாலே நாங்க அப்படி இப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு 2 பேர் வந்திருக்கீங்க. உங்களை பாக்குறதா இல்ல அவங்கள பாக்குறதா தெரியல. நம்ம போய் முன்னாடி உட்காந்துருவோமா? வாங்கல. 2 கண்ணு இருக்கு. வலது கண்ணு ஒரு ஆளுக்கு, இடது கண்ணு ஒரு ஆளுக்கு. அப்படியா? நீங்க பாக்குறீங்களா? அப்ப 2 கண்ணு மாதிரி. 2 கண்ணு. அண்ணே மைக் செட்டுக்காரனே, இதை ஏத்துறே வேண்டிய. இது வரைக்கும் நான் மைக் செட்டுக்காரங்களை அண்ணன்னு கூப்பிட்டதே இல்லை. உங்களை தான் இன்னைக்கு மனசார அண்ணன்னு கூப்பிடுறேன். கொஞ்சம் ஏத்துங்க. என்னத்த? கொஞ்சம் ஏத்துங்க. நீங்க பாட்டுக்கு ஏங்க இவ்வளவு பணிவா கேக்குறீங்க? அவருக்கு ரோசம் வந்து ஏத்திட்டாங்க. என்ன ஜாமான வண்டி இல்லையா? அப்பல இல்ல, பேச குறைங்க, ஷார்ப்பா வைங்க. ஐயோ அதை நீங்க நார்மலா சொல்லுங்க. போத இருக்கிற நல்ல வீட்டுக்கு கிளப்பிட போறீங்க. எனக்கு அது மட்டும் எக்கோ வைங்க. இன்னும் கொஞ்சம் பேசு. அவ்வளவுதாண்டி வந்துடுச்சு. என்னது சவுண்ட்? எதுல விட்டோம்? ஊர் விட்டு. மச்சான பாருடி. சரியில்லை. அதுதான் சொல்றேன் நானும். அது சரியில்லை. வெள்ள சட்டை, உன் பேர் என்னடா? டேய் சந்தோஷம் பாருங்க, நம்மளதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சு. வருஷம் முழுக்க என்னையவே பாக்குறீங்கன்னு தான் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு டான்ஸ போட்டிருக்கு. அப்பயும் நீ சேட்டை பண்ற பத்தியா? ரெண்டுல எதை பாக்குறது தெரியாம புள்ள குழப்பத்துல. ஐயா, இந்த ஊருக்கார பையன் நீ தூக்கி போட்டு கெடுத்துட்டாப்பா. என்ன சொல்லு? 2 பேரும் ஒண்ணா தானே வந்தோம். ஐயோ என் கற்பு, ஐயோ என் மானம், என்னுடைய ரோசம். பெரிய கண்ணகி நினைப்பு. என்ன நடந்துச்சு இப்ப? அப்ப கண்ணகினா என்ன மாதவியா? நானு அத சொல்லல. என்ன நடந்துச்சு? இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிற பையன் என்னைய பார்த்து கேட்க கூடாத கேள்வி கேட்டு. அப்படி என்ன கேட்டாங்க? ஐயோ உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. நான் ஏமா ஐயோ என்ன நாடகத்தை கூட்டு வந்து அடிக்க வரீங்க? உங்க பிரச்சனை என்ன? இவங்க பேர் இருக்கேன். அவன் என்ன வார்த்தை கேட்டா? இந்த பையன் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். தம்பி என்ன வார்த்தை சொன்னீங்க? இதுதானே கேட்டான். வேற எதுவும் கேட்டானா? இதைத்தானே கேட்டாங்க. அவன் வயசு அது ஒண்ணு அவ்வளவு அசிங்கமான வார்த்தை. அப்படி ஒரு வேலை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்தா கல்யாணம் பண்ணி தூக்கி எடுத்து வச்சிருக்கோம். தூக்கி பாலை குடிச்சிட்டே வருவான் அவன். இது மச்சான் 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 ஆசை மச்சான் நீ. ரிக்ஷா புள்ள
வரல என்ன பண்ணீங்க? நீங்க என்னங்க பண்ணீங்க இப்ப? இதுக்கு தான் நாடகத்துல ஜோடியா போடக்கூடாதுங்கிறது. அது ஒண்ணும் இல்ல, பெட்டி வாசிக்கிற மணிகரன் பிறகு வந்து என்னுடைய காதலன். இந்த வருஷம் தான் 2 பேரும் என்ன பண்றீங்க? என்ன சொன்னீங்க? அங்க கண்ணாடி வேற போட்டான் பாரு. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கிடம் நாட்டிலே. காசியை தேடி அது வருவார் இந்த உலகத்திலே. சொன்னது நீதானா மணிகண்ட பிரபு? சொல் 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 என் உயிரே. நீ வேணா சொன்னது உண்மை. எதுக்குங்க நம்ம இந்த பக்கத்து பக்கம் வர்றது? நீ வேணா சொன்னது உண்மை. நீங்க என்ன விரும்பலாம், நான் பட் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா வரும். என்ன பிரச்சனை சொல்லுங்க, எவ்வளவு செலவானாலும் சொல்லுங்க, ஆளை வச்சு நான் உங்களை தூக்குறேன். இல்ல வேணா விடுங்க. ஏங்க வீட்டுல என் பொண்டாட்டி சத்தம் போடுவா. முறைய பாரு, கல்யாணம் ஆனவனா இன்ன வரைக்கும் நான் விரும்பிடுதான். அப்ப இதுவே தெரியாம தான் வளர்ந்து ஒருத்தங்க பாடின பாட்டை பாடக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. அந்த பிள்ளை பாடுறத நான் பாட மாட்டேன், நான் பாடுறத எந்த பிள்ளையும் பாடாது. ஏன்னா அப்படி ஒரு பாட்டு பாடுவேன். பாடுவா நீங்க பாடுங்க. ஆனா இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டினா அந்த பாட்டை பாடுவேன். யாருமே உலகத்தில் பாடாத பாட்டு, அப்படி யாருமே உலகத்துல கேட்காத பாட்டு, ரொம்ப நான் கொரோனால கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட பாடல். அப்படியா? அருளனுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. என்ன சொல்றீங்க? ஆமா, எல்லாம் கை தட்டிட்டீங்களா? இன்னும் கூட காத்து தட்டினியே செல்லம். பாடவா? மியூசிக் பாட்டு ரெடி, இந்த வர ஆடியோ ரெடி. பாடவா? பாட்டு பாடிட்டு இருக்கேன், ஒண்ணுமே கேட்கலையே. அதுதான் கேட்காத பாட்டு. ஏமா இந்த பாட்டுக்கு மியூசிக் கொடுக்கணுமே, இந்த பாட்டுக்கு மியூசிக் கொடுக்கணும்ல. கொடுத்தியா? எப்படி தெரியுமா? நீங்க பாடுங்க. ரெடி. என்ன மியூசிக் கேட்கல? ஒண்ணுதான் அப்படி பார்த்தா வந்ததெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான், இப்ப எங்களுக்கு அப்படிதான். அப்படி ஆஹா, இதுக்கு தான் புதுசம் பண்ண நாடகத்துல போடக்கூடாது. என்னது? பல்லாக்கு குதிரை இல்ல பவனி வருமீனா. போட்டிக்கு ரெடி இல்லையுமே மிஸ்டர் புதுகை ஜெயப்பிரியா அவர்களே. குதிரை ஜெயப்பிரியா? ஐயோ புதுகை, ஐயோ என் காதல எல்லாம் தவறா இருக்கு. அதெல்லாம் சென்சார் கட் பண்ணு சேனல்ல. புதுகை ஜெயப்பிரியா தெரிஞ்சு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு என்னென்ன சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களே. அதேதான் அதேதான். இப்ப நான் என்ன செய்யணும் அதெல்லாம் நீங்க செய்யணும். சரிங்க, நீங்க அந்த பக்கத்துல இருந்து செஞ்சு வாங்க, இந்த பக்கத்துல என் கூட போட்டி போட்டு நடனம் ஆடுறது பெரிய விஷயம் இல்ல. என்ன பண்ணணும்? என் கூட சேம் ஆடுறது பெரிய விஷயம் இல்ல. நான் நடன மங்கை, அங்க அசைவுகளை ஸ்பாட்டா காட்டுவேன். காட்டணுமா? காட்டணுமா? கலெக்டரை நான் காட்டணும். மணிகண்ட பிரபு, அதுக்கு நீங்க தான் உறுதுணையா இருக்கணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பேன். ஐயோ உருகுதே. கலெக்டர் வாங்கி வைக்கணுமா? வாங்கி மடிச்சு வேலை வச்சிருக்க. நாடகத்துக்கு வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? நீங்க தானே சொன்னீங்க ஆசையை காட்டுல தூது விட்டு
என்ன கேட்டாப்ல? அப்படியா கேட்டாப்ல? சரி காலையில தரேன். என்னமோ கோவமா கேக்குற மாதிரி கேட்டு காலையில என்னங்க காசா பணமா? ஏங்க இப்ப நான் செஞ்சதையே நீங்க செய்ய மாட்டேங்க ஜெயப்பிரியா அவர்களே. பூஜமா இருக்குது. அப்ப நான் மட்டும் நான் ஊத்த முடியாது மேடையில. ஊர்ல காமிச்சு கொடுத்துக்கிறேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? அம்மா விஜய் அவர்களே, என்ன நடுவுல நீங்க போட்டீங்க. நான் ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும் சொல்றேன். சரி உங்களுக்கு இருக்கு, நீங்க அதை செய்யறீங்க. சரிங்க. அவங்க எங்க போவாங்க? இதுக்கு நான் போய் கடனை வாங்கிட்டு எங்க பட்டுவாங்க? நீங்க உதவி செய்யற பேர்ல அப்படி அதை வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிழுப்பு கொடுப்போம். போடுங்க. எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரையும் வீட்டுக்கு கிளப்பி விடுறோம். இவங்க எல்லாம் எதுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்கணும்? எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போங்க. எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாடகம் நடத்தினா? இவங்க கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கா, சரி. நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அப்படியா? எப்படி இருந்தாலும் காலையில 6 மணி வரைக்கும் அம்மாவும் ஐயாவும் உட்கார்ந்து பாப்பாங்க. அது தெரியும். நாடகத்தை நடத்திடலாம். அதனால இந்த கூட்டத்தை இப்ப கிளப்புறதா இல்லைன்னு பாரு. இந்த நல்லா ஏன்னா திருச்சி விஜய டான்ஸுக்கு போட்டாலே கூட்டத்தை கிளப்புறதுதான். கூட்டத்தை கிளப்புறது மட்டும் சரி, மக்கள் கிளப்புவோமா? நிலக்கா இது நேரு நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ. நிலக்கா இது நேரு நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ. தூக்கமல்லவா முக்கியஸ்தர்கள் மேடைக்கு வரணும். நீங்க மணியோட பிரபா யாராச்சும் 100 ரூபாய் காசு கொடுக்கல, நான் வீட்டை போட போறேன். ஏங்க என்ன நடந்துருச்சு இப்ப? நாடகத்துக்கு வந்தோமே, வேற என்னத்துக்கு வந்தா? படுத்திருக்க புள்ளையடி கிளப்பி விட்டுட்டியா தாப்பு? அது பாட்டுக்கு சிவனேடி கிடந்தத. என் பாவாலும் அவனை சும்மா விடாது. நான் என்ன தவறு பண்ணேன்? 6-7 மாசமா சண்டை. எங்க தாளகார காரடா